ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சேனல். நம்ம இன்றைக்கி யூனியன் ஜுடிஷியரியில் சுப்ரீம் கோர்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சுப்ரீம் கோர்ட் வந்து டாப்பாகவும் ஹைகோர்ட்ஸ் வந்து அதுக்கு கீழேயும் ஒருங்கிணைந்து செயல்படுதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சிங்கிள் சிஸ்டம் ஆஃப் கோர்ட்டை நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 தான் அடாப்ட் பண்ணியிருப்போம். சுப்ரீம் கோர்ட்டை Jan 28, 1950 அப்போ இனாக்ரேட் பண்ணியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அடுத்து வந்திருக்கும். சுப்ரீம் கோர்ட் வந்து பிரிட்டிஷ் பிரைவி கவுன்சிலை ரீப்ளேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பிரிட்டிஷ் பிரைவி கவுன்சில்னால் பிரிட்டிஷுக்குன்னு ஒரு தனி உரிமை சபை இருந்துச்சு, அதை சுப்ரீம் கோர்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 124 to 147 அண்டு பார்ட் 5ல் சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்கனைசேஷன், இண்டிபெண்டன்ஸ், ஜூரிஸ்டிக்ஷன்ஸ், பவர்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு. சுப்ரீம் கோர்ட்டில் ப்ரெசண்ட்டாக 31 ஜட்ஜஸ் இருக்காங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட சேர்த்து. மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வந்து 34 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஒரிஜினலாக சுப்ரீம் கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறப்ப 8ன்னு அதோட ஸ்ட்ரென்த்தை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்லிமெண்ட் வந்து ஜட்ஜஸோட கவுண்ட்டை 1956 10, 1960 13, 1977 17, 1986 25 இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2008 படி February 2009 அப்போ 26லேருந்து 31 ஜட்ஜஸ் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவையும் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஹைகோர்ட் ஜட்ஜோட கன்சல்டேஷன் கேட்டுட்டு அப்பாயிண்ட் பண்ணுவார். அதர் ஜட்ஜஸையும் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, ஹைகோர்ட் ஜட்ஜோட கன்சல்டேஷன் கேட்டுட்டு அப்பாயிண்ட் பண்ணுவார். இந்த மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ்ட கன்சல்டேஷன் கேட்குறது கம்பல்சரின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கன்சல்டேஷன் கேட்குறதுல நிறைய முரண்பாடு வந்திருக்கும். ஃபஸ்ட்டு ஜட்ஜஸ் கேஸ் 1982 நடந்திருக்கும். அதில் கன்சல்டேஷன் கேட்குறது கம்பல்சரி கிடையாது, வியூஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் 1993 நடந்திருக்கும். அப்போது பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணும்போது சீஃப் ஜஸ்டிஸோட அட்வைஸை கேட்டு தான் நடந்துக்கணும்னு சொல்லியிருப்பார். ஆனால் அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து 2 சீனியர் மோஸ்ட் கொலீக்ஸோட கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அவரோட அட்வைஸை கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஜட்ஜ் கேஸ் 1988 நடந்திருக்கும். அதில் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் அவரோட அட்வைஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதில் 2 ஜட்ஜோட அட்வைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதாவது அவங்களோட ஒப்பீனியன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா இவர் அந்த ரெக்கமெண்டேஷனை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ். 1950 1973 வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டோட சீனியர் மோஸ்ட் ஜட்ஜை தான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக அப்பாயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் 1973லையும் 1977லையும் இதை வயலேட் பண்ணி ஏஎன் ரே, எம்யூ பெக்கை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. 3 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் இருந்தும் இவங்களும் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால சுப்ரீம் கோர்ட் வந்து செகண்ட் ஜட்ஜஸ் கேஸஸில் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜை மட்டும்தான் சீஃப் ஜஸ்டிஸாக அப்பாயிண்ட் பண்ணணுன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ். இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கணும், 5 இயர்ஸ் வந்து ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்திருக்கணும், 10 இயர்ஸ் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருந்திருக்கணும், பிரசிடெண்ட்டோட ஒப்பீனியன் படி இவர் சிறந்த நீதிபதியாக இருந்திருக்கணும். கான்ஸ்டியூஷனில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கான மினிமம் ஏஜை பற்றி சொல்லலை. நெக்ஸ்ட்டு ஓத் ஆர் அஃபர்மேஷன்ஸை. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து பதவி ஏற்றுக்கும் போது என்ன உறுதி பண்ணி சத்தியம் பண்ணிப்பாருன்னு பார்ப்போம். கான்ஸ்டியூஷனுக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்பேன்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு இந்தியாவோட சாவரன்ட்டி அண்ட் இன்டெகிரிட்டியை நிலைநாட்டுவேன்னு சொல்லியிருப்பார். கான்ஸ்டியூஷன் லாவில் சொல்லியிருக்கபடி நடந்துப்பேன்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு டென்யூர் ஆஃப் ஜட்ஜஸ். கான்ஸ்டியூஷனில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கான பதவி காலத்தை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் 3 ப்ராவிஷன்ஸை மேக் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், 65 இயர்ஸ் வரைக்கும் இவர் ஆஃபீஸில் இருந்துக்கலான்னு. ரிசைன் பண்ணும் அப்படின்னா பிரசிடெண்ட்டை ரிசர்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு ரிசைன் பண்ணிக்கலான்னு. பார்லிமெண்ட்டோட ரெக்கமெண்டேஷன் படி பிரசிடெண்ட் வந்து ரிமூவ் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ். ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆர்டர் கொடுத்தாலோ, நெக்ஸ்ட்டு பார்லிமெண்ட் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி பாஸ் பண்ணி இவரை ரிமூவ் பண்ண சொன்னாலோ பிரசிடெண்ட் வந்து இவரை ரிமூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிமூவல். இவர் தவறான நடத்தைக்காகவும் இவர் இன்எலிஜிபிள்னு சொன்னாலும் ரிமூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் இம்பீச்மெண்ட்.
ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968 ஜட்ஜஸ் மேலே குற்றம் சுமத்துறதுக்கான ப்ரொசீஜர்ஸை சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இம்பீச்மெண்ட் ப்ராசஸ். இவரை லோக்சபாவில் 50 மெம்பர்ஸும் ராஜ்யசபாவில் 15 மெம்பர்ஸும் சைன் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கான மோஷனை அனுப்பலாம். ஸ்பீக்கர் ஆர் சேர்மேன் இந்த மோஷனை அட்மிட்டும் பண்ணலாம், ரெஃப்யூஸும் பண்ணலாம். ஒரு வேளை அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 3 மெம்பர் கமிட்டியை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக ஸ்பீக்கரும் சேர்மனும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த கமிட்டியில் யார் யாரெலாம் இருப்பாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸு, ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டு, ஜூரிஸ்ட்டு இவங்கெல்லாம் இருப்பாங்க இந்த கமிட்டியில். இந்த கமிட்டி வந்து ஒரு வேளை இவர் குற்றம் செஞ்சுருக்காருன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா பார்லிமெண்ட்டோட நெக்ஸ்ட் ஹவுஸ்க்கு பாஸ் பண்ணுவாங்க. அந்த ஹவுஸ்லேயும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி படி பாஸ் ஆகி வந்துருச்சுன்னா பிரசிடெண்ட்டை கொடுத்துருவாங்க. பிரசிடெண்ட் வந்து இவரை ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சேலரிஸ் அண்டு அலோவன்சஸ். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட சேலரி, அலோவன்சஸ், ப்ரிவிலேஜஸ், லீவ், பென்ஷன் இது எல்லாமே பார்லிமெண்ட் தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இது வந்து எப்போவுமே மாறாது. ஆனால் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி எப்போ மட்டும் மாறும். 2009 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட சேலரியை 30,000 1 lakh பெர் மந்த்தாக மாற்றிட்டாங்க. ஜட்ஜோட சேலரியை 30,000 90,000 பெர் மந்த்தாக மாற்றிட்டாங்க. இவங்களுக்கு பென்ஷனாக அவங்களோட சேலரியில் 50% கொடுப்பாங்க. அடிஷ்னலாக அவங்களுக்கு சம்ச்சுரி அலோவன்ஸ், ஃப்ரீ அக்கமடேஷன், மெடிக்கல் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ். பிரசிடெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக அப்பாயிண்ட் பண்ணுவார். எப்போன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட ஆஃபீஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்கப்போ, டெம்பரவரியாக ஆப்சண்ட்டாக இருக்கப்போ, அவரோட டியூட்டிஸ் அவரால் பண்ண முடியலன்னு சொல்கிறப்போ. நெக்ஸ்ட்டு அட்ஹாக் ஜட்ஜஸ். சுப்ரீம் கோர்ட்டில் போதுமான ஜட்ஜஸ் இல்லாதப்போ சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக டெம்பரவரி பீரியட் வரைக்கும் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஆனால் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டையும் பிரசிடெண்ட்டையும் ப்ரீவியஸ் கன்சென்ட் வாங்கிட்டு தான் அப்பாயிண்ட் பண்ணோம். அந்த மாதிரி ஹைகோர்ட் ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணுறவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு குவாலிஃபை ஆகிருக்கணும். அவங்க எல்லா மீட்டிங்லேயும் கலந்துக்கணும். நெக்ஸ்ட்டு ரிட்டையர்டு ஜட்ஜ். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ரிட்டையர்ட் ஜட்ஜாக இருக்கவங்கக்கிட்ட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஆனால் பிரசிடெண்ட்டோட ப்ரீவியஸ் கன்சென்ட் இதுக்கு வேணும். அவங்க டெம்பரவரி பீரியட் வரைக்கும் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களோட அலோவன்சஸ் எல்லாத்தையும் பிரசிடெண்ட் தான் முடிவு பண்ணுவார். சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜுக்கான ஜூரிஸ்டிக்ஷன்ஸ், பவர்ஸ், ப்ரிவிலேஜஸ் எல்லாத்தையும் இவர் என்ஜாய் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். கான்ஸ்டியூஷனில் டெல்லியில் தான் சுப்ரீம் கோர்ட் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா நினச்சா அதர் பிளேசஸையும் சுப்ரீம் கோர்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணலாம். ஆனால் இதுக்கு பிரசிடெண்ட்டோட அப்ரூவல் வேணும். இது வந்து ஆப்ஷனல் தான், கம்பல்சரி கிடையாது. நெக்ஸ்ட்டு எந்த ஒரு கோர்ட்டும் பிரசிடெண்ட்டுக்கோ இல்லை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கோ சுப்ரீம் கோர்ட் பிளேசஸை அப்பாயிண்ட் பண்ணுறதில் ஆலோசனை வழங்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் ஆஃப் த கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டோட ரெகுலேட்டிங் ப்ராக்டிஸ், ப்ரொசீஜர் ஆஃப் த கோர்ட்டுக்கு இவங்க ரூல்ஸ் மேக் பண்ணிக்கலாம். ஆனால் பிரசிடெண்ட்டோட அப்ரூவல் வேணும். கான்ஸ்டியூஷனல் கேஸஸாக இருந்தால் ஆர்டிக்கல் 143 படி 5 ஜட்ஜஸ் கொண்ட பெஞ்ச் வந்து டிசைட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. அதர் கேஸஸாக இருந்தால் 3 ஜட்ஜஸ் கொண்ட பெஞ்ச் வந்து டிசைட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. எல்லா ஜட்ஜஸும் ஜட்மெண்ட்டை வெளிப்படையாகவும் எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரியும் மெஜாரிட்டி ஓட்டோட கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை மெஜாரிட்டி ஓட்டு கிடைக்கல அப்படின்னா கருத்து வேறுபாடோட ஜட்மெண்ட்டை ஜட்ஜஸ் கொடுக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸாக சுப்ரீம் கோர்ட். நம்ம சுப்ரீம் கோர்ட் தான் மேல்முறையீடு பண்ணுறதுக்கு ஹையஸ்ட் கோர்ட். கேரண்டியர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், கான்ஸ்டியூஷனோட கார்டியன் சுப்ரீம் கோர்ட் தான். சுப்ரீம் கோர்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக செயல்படலாம். சுப்ரீம் கோர்ட் வந்து நீதி வழங்குறதுல எந்த ஒரு ஃபியரும் யாருக்கும் ஃபேவராக இல்லாமல் நீதி வழங்கலாம். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் ப்ராவிஷன்ஸ் டு சேஃப்கார்ட் அண்டு என்ஷூர் த இண்டிபெண்டன்ஸ். ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எல்லாத்தையும் பிரசிடெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். செகண்டு இவங்களை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி பாஸ் பண்ணி தான் பிரசிடெண்ட் வந்து இவங்களை ரிமூவ் பண்ணுவார். தேர்டு ஜட்ஜஸோட சேல்ரி, அலோவன்சஸ், ப்ரிவிலேஜஸ் எல்லாமே பார்லிமெண்ட் தான் முடிவு பண்ணுவாங்க. ஃபோர்த்து சுப்ரீம் கோர்ட்டோட எக்ஸ்பென்சஸ், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், சேலரி, அலோவன்சஸ், ப்ரிவிலேஜஸ் ஆஃப் ஜட்ஜஸ் எல்லாத்தையும் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் எடுத்து கொடுப்பாங்க.
ஃபிஃப்த்து, ஜட்ஜஸை பற்றியோ இல்லை ஜட்ஜ்மெண்ட் வழங்குறத பற்றியோ எந்த ஒரு பார்லிமெண்ட்லேயும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸப்ட் இம்பீச்மெண்ட் பண்ணுறப்ப மட்டும் டிஸ்கஸ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. சிக்ஸ்த்து, ஜட்ஜஸ் வந்து எந்த ஒரு கோர்ட்லேயோ இல்லை ப்ரைவேட் செக்டார்லேயோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அடுத்து அவங்க அதுக்கு ஃபேவராக நடந்துக்கலாம் அப்படின்றனால. செவன்த்து, சுப்ரீம் கோர்ட்டை அவமதிக்கிறவங்கள இவங்க பனிஷ் பண்ணலாம். எயித்து, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா நினச்சா சுப்ரீம் கோர்ட்கான ஸ்டாஃப்ஸை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். நைன்த்து, இவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் குறையவே குறையாது. டென்த்து, முன்னாடிலாம் எக்ஸிக்யூட்டிவ்லையும் ஜுடிஷியல் பவர்ஸ் இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. நெக்ஸ்ட்டு, ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் அண்டு பவர்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். கான்ஸ்டியூஷனில் சுப்ரீம் கோர்ட்டுக்கான ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் அதாவது சட்ட அதிகாரத்தை பற்றியும் பவர்ஸை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், ரிட் ஜூரிஸ்டிக்ஷன், அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன், அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன், கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட், பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ, அதர் பவர்ஸ். இதில் ஃபஸ்ட் ஒன் பார்ப்போம், ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ். இது சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் இருக்குது, மற்ற ஹை கோர்ட்ஸ்க்கெலாம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டு எந்தெந்த கேட்டகரிலாம் இதில் டிசைட் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, சென்ட்ருக்கும் ஸ்டேட்டுக்கும் ஏதாவது டிஸ்பியூட்ஸ் நடந்தாலோ, செகண்டு, ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் டிஸ்பியூட்ஸ் நடந்தாலோ சுப்ரீம் கோர்ட் தான் அதோட முடிவை டிசைட் பண்ணுவாங்க. செகண்டு, ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு மட்டும்தான் ரிட்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. ஹை கோர்ட்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், லீகல் ரைட்ஸ் ரெண்டுக்கும் ரிட்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. இதனால ஹை கோர்ட்ஸ்க்கு வந்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு, அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன். அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் என்னென்னா, லோயர் கோர்ட்ஸ் வந்து ஏதாவது கேசஸில் ஜட்ஜ்மெண்ட் வழங்கியிருப்பாங்க, அதுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்கிறது தான் அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன். இதில் சுப்ரீம் கோர்ட் தான் வைடு அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. இதில் 4 கேட்டகரிஸ் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு, அப்பீல்ஸ் இன் கான்ஸ்டியூஷனல் மேட்டர்ஸ். லோயர் கோர்ட் வந்து கான்ஸ்டியூஷனல் மேட்டர்ஸ்க்கு ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு அகேன்ஸ்டாக சுப்ரீம் கோர்ட்டில் வந்து மேல்முறையீடு செய்கிறது. அதே மாதிரி சிவில் மேட்டர்ஸ், கிரிமினல் மேட்டர்ஸ்லேயும். ஃபோர்த்து, மிலிட்ரி கோர்ட்டை தவிர எந்த கோர்ட்டில் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்ஸுக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபோர்த்து, அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். ஆர்டிகல் 143 படி பிரசிடெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டிலேருந்து ஒப்பீனியன் கேட்டுக்கலாம். அதில் 2 கேட்டகரி சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு, சட்டத்தில் ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ்க்காக கேட்டுக்கலாம். செகண்டு, கான்ஸ்டியூஷனை அமைக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரீட்டி, அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க, அதனால் ரீசெண்டாக ஏதாவது சர்ச்சைகள் வரலாம், அதுக்காக ப்ரீ கான்ஸ்டியூஷனல் ட்ரீட்டி, அக்ரிமெண்ட்டை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பிரசிடெண்ட் வந்து. அட்வைஸ் தரதை பற்றி ஃபஸ்ட்டு கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து பிரசிடெண்ட்டுக்கு அட்வைஸ் தரமாங்களும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் செகண்ட் கேஸில் சுப்ரீம் கோர்ட் வந்து பிரசிடெண்ட்டுக்கு அட்வைஸ் தந்தே ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. இதில் 2 கேசஸ்லேயும் சுப்ரீம் கோர்ட்டோட அட்வைஸ் வந்து ஒப்பீனியன் மட்டும்தான். ஃபிஃப்த்து, எ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். இதில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து 2 பவர்ஸ் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் நடக்கிற ஜட்ஜ்மெண்ட், ப்ரொசீடிங்ஸ், ஆக்ட்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா நிரந்தரமாக அது நினைவகமாக இருக்கணுங்கிறதுக்காகவும் ஒரு சாட்சிக்காகவும். செகண்டு, கோர்ட்டை அவமதித்து நடக்கிறவங்கள இவங்க பனிஷ் பண்ணலாம். 6 மந்த் சிறை தண்டனை கொடுக்கலாம், இல்லைனா 2000 ஃபைன் போடலாம், இல்லைனா ரெண்டுமே சேர்த்து கொடுக்கலாம். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் 2 இருக்குது, சிவில் கண்டெம்ட் அண்டு கிரிமினல் கண்டெம்ட்னு. சிக்ஸ்த்து, பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. சென்ட்ரல், ஸ்டேட் கொண்டு வர சட்டம், ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் கான்ஸ்டியூஷனலாக இருக்கா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் எக்ஸாமின் பண்ணுறது தான் ஜுடிஷியல் ரிவ்யூ. அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. செவன்த்து, அதர் பவர்ஸ். பிரசிடெண்ட்டோட எலெக்ஷன், வைஸ் பிரசிடெண்ட்டோட எலெக்ஷனால் வர சர்ச்சைகளை பற்றி டிசைட் பண்ணலாம். சேர்மன் அண்டு மெம்பர்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சியோட பிஹேவியர்ஸை விசாரணை பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு, பவர் டு ரிவ்யூ இட்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டை. அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டையே அவங்க திரும்பி ரிவ்யூ பண்ணுற பவர் இருக்குது. நெக்ஸ்ட்டு, ஹைகோர்ட்டில் இருக்க பெண்டிங் கேஸஸ் எல்லாத்தையும் எடுத்து இவங்க நீதி வழங்கலாம். சுப்ரீம் கோர்ட்டில் ஏதாவது லா மேக் பண்ணாங்கன்னா அது இந்தியாவில் இருக்க எல்லா கோர்ட்ஸ்க்குமே வந்து பொருந்தும். சுப்ரீம் கோர்ட் தான் கான்ஸ்டியூஷனோட ஒரு அல்டிமேட் இன்டர்பிரட்டர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, லோயர் கோர்ட், ட்ரிபுனல்ஸ் எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ். இதில் 3 கேட்டகரிஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு, சீனியர் அட்வொகேட். இந்த அட்வொகேட் வந்து ஒரு லாவில் ஸ்பெஷல் நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்க கோர்ட்டில் அட்வொகேட் ஆன் ரெக்கார்டோடையும் இல்லை ஜூனியரோடையும் தான் அப்பியர் ஆகணும். செகண்டு, அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்டு. சுப்ரீம் கோர்ட்டில் ஏதாவது கேசஸ் நடத்த போகிறாங்கன்னா
அந்த கேசஸ் பற்றின மேட்டர்ஸ் எல்லாத்தையும் இவங்க ஃபைல் பண்ணியிருக்கணும். தேர்டு, அதர் அட்வொகேட்ஸ். இவங்க ஸ்டேட் பார் கவுன்சிலில் பதிவு பண்ணிவிட்டு அந்த கேசஸ்க்காக வாதாடலாம். இதை பற்றி அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க டாக்குமெண்ட்டை ஃபைல் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு உரிமை கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.